Good morning students. Today we are going to talk about power in AC circuits. அதாவது மாறுதிசை மின்னோட்ட சுற்றின் திறன். ஒரு ஏசி சர்க்யூட்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு நம்ம இங்க கால்குலேஷன் பண்ண போறோம். Introduction of power in AC circuits. Power of a circuit is defined as the rate of consumption of electric energy in that circuit. அதாவது ஒரு சுற்றின் திறன் என்பது அச்சுற்றில் மின் ஆற்றல் நுகரப்படும் விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. இதை பற்றி நம்ம சிம்பிளா ஒரு சர்க்யூட் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் டிசி சர்க்யூட். டிசி கரண்ட். அப்போ இங்கே 10 வோல்டேஜ் அப்ளைடு பண்ணுறோம். அப்ளைடு வோல்டேஜ் 10 வோல்டேஜ். அப்போ இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் 2 ஆம்பியர். அப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த பல்பு க்ளோ ஆகும். அந்த பல்ப் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளோ? இந்த பல்ப் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி எவ்வளோ? எப்படி கண்டுபிடிக்கலாம்? பவர் P ஈக்குவல் டு V இன்ட்டு I. இப்போ P ஈக்குவல் டு V என்னது? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு 2 ஆம்பியர். பவர் ஈக்குவல் டு 20 வாட்ஸ். இப்போ அந்த பல்பு யூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ். ஓகேவா? அதை தான் இங்கே மீன் பண்ணுது. இங்கே the power of a circuit is defined as the rate of consumption of electric energy. அதாவது டைம் பொறுத்து பவருக்கு என்ன போடுவோம்? ஒர்க் டன் பை டைம். அந்த ஒர்க் டனுக்கு எனர்ஜி. அப்போ பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். இப்போ டைம் பொறுத்து எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜியை அது கன்சப்ஷன் பண்ணுது, நுகரப்படுது. தட் இஸ் கால்ட் அஸ் பவர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தது இது டிசி கரண்ட். அதனால வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே கான்ஸ்டண்டாக இருக்கும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ரைட்டா? பட் ஏசி சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திஸ் ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெண்டுமே இன்ஸ்டன்டேனியஸ் டைமில் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது கன நேரத்தில், கண்ணிமைக்கும் நேரத்தில் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ பவர் இருக்குன்ட்டு நம்ம இங்கே கால்குலேஷன் பண்ணலாம். ஒரு ஏசி சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி இது மூணுமே இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இது மூணுமே இருக்கும். நம்ம இந்த மூணு பற்றியுமே தனித்தனியாக பார்த்துருப்போம். நம்ம பியூர் ரெசிஸ்டன்ஸ், பியூர் இண்டக்டன்ஸ், பியூர் கெப்பாசிட்டன்ஸ்னு நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம். அதில் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அதுலேயும் நாம் பார்த்துருப்போம். எந்த மாதிரி? ஃபஸ்ட்டு பியூர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா வோல்டேஜ் ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. கரண்ட்டுக்கு பார்த்தோம்னா I ஈக்குவல் டு Im sin ஒமேகா டி. அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது? வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு இன்ஃபேஸில் இருக்குது. இது கரண்ட்டு, இது வோல்டேஜ். ரைட்டா? அடுத்து பியூர் இண்டக்டன்ஸ். அதில் வோல்டேஜ் ஈக்குவல் டு Vm sin இப்போ I ஈக்குவல் டு Im sin ஒமேகா டி மைனஸ் பைன்னு பார்த்துருப்போம். அதாவது வோல்டேஜை விட கரண்ட்டு லேக் ஆகுது. ஓகேவா? அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் கெப்பாசிட்டன்ஸ் V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி, கரண்ட் I ஈக்குவல் டு Im sin ஒமேகா டி ப்ளஸ் பை. அப்போ இதில் வோல்டேஜை விட கரண்ட்டு லீட் ஆகுது. அப்போ இதில் வோல்டேஜ் லேக் ஆகுது, இண்டக்டன்ஸில் வோல்டேஜ் லீட் ஆகுது. ஓகேவா? ஸோ எப்படி போடலாம்னா இதில் பாருங்கள், வோல்டேஜ் மூணுலேயுமே சேம் மாதிரி. அதாவது V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி, இதுலேயும் V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி, இதுலேயும் V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. இங்கே போட்டுங்க பாருங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஏர் given by V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து கரண்ட்டுக்கு என்ன போடலாம்? அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதாவது ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு இதில் பாருங்கள்,
இதில் I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி மைனஸ் பை, இதில் I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி ப்ளஸ் பைன்னு இருக்குது. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாமா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸில் நம்ம எது இருப்போமோ பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி ப்ளஸ் பைன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த பையங்கிறது என்னோட ஆங்கிள், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்குள்ள ஆங்கிள் தான் பை, ஃபேஸ் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சிடலாம். பவர் ஈக்குவல் டு VI, அதாவது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இன்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ P ஈக்குவல் டு V என்னது? இங்கே போட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு அப்ளை பண்ணுறோம். VM sin ஒமேகா டி இன்ட்டு கரண்ட்டுக்கு IM sin ஒமேகா டி ப்ளஸ் பை, செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டோம். இதில் பாருங்கள் VM IM பொதுவாக எடுத்துக்கலாமா? அதாவது VM இன்ட்டு IM இங்கே எடுத்துட்டோம்னா sin ஒமேகா டி வேறு ஒன்றும் இல்லை, IM இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். VM IM sin ஒமேகா டி ப்ளஸ் பை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு VM IM sin ஒமேகா டி, இங்கே பாருங்கள் sin ஒமேகா டி ப்ளஸ் பை எது மாதிரி இருக்குது? sin A ப்ளஸ் B மாடல் இருக்குதா? மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன போடலாம்? sin A plus B equal to sin A cos B plus cos A sin B னு போடலாம். P equal to VM IM sin ஒமேகா டி, இந்த A B பதில் என்ன போடலாம்? ஒமேகா டி அந்த மாதிரி போடலாம். ஏக்கு பதிலாக இதை இந்த ஒமேகா டியை ஏன்னு எடுத்துக்கிட்டோம், பையை பின்னு எடுத்துக்கிட்டோம். எப்படி போடலாம் நம்ம? sin ஏக்கு பதிலாக ஒமேகா டி, sin ஒமேகா டி cos பிக்கு பதிலாக பை ப்ளஸ் cos ஒமேகா டி sin பைன்னு போடலாம். ரைட்டா? அடுத்து இந்த sin ஒமேகா டி உள்ளே கொண்டு போகிறோம். இப்போ P ஈக்குவல் டு VM IM sin ஒமேகா டி sin ஒமேகா டி sin ஸ்கொயர் ஒமேகா டி, அப்போ காஸ் பை sin ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் அப்படி எதுக்கும் கொண்டு போகிறோம், இன்டு பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? sin ஒமேகா டி காஸ் ஒமேகா டி sin பைன்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 3. அதுக்கு ஆவரேஜ் எடுக்க போகிறோம். இதுக்கு sin ஸ்கொயர் ஒமேகா டிக்கும் sin ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கும் உள்ள ஆவரேஜ் எடுக்க போகிறோம். the average of sin square omega t over a cycle. இப்போ ஒன் சைக்கிளுக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா இது எப்படி இருக்குது? ஸ்கொயர் இருக்குது, அதாவது RMS. ஞாபகம் இருக்கா? இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா இது சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கொயர் எடுப்போம். ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கேன்சல் ஆயிரும், அதாவது இப்படி இமேஜினரி சைக்கிள்னு போட்டிருப்போம் அந்த RMSல. சரியா? இப்போ என்ன போடலாம்? சைக்கிள் ஆஃப் சைக்கிள் மட்டும் போடலாம். ஆஃப் சைக்கிள். நெக்ஸ்ட்டு சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு ஆவரேஜ் எடுக்க போகிறோம். அப்படி சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா இது ஸ்கொயரில் இருக்குது, அதனால் இது ஆஃப் கேன்சல் ஆகி நம்ம இங்கே ஆஃப் போட்டிருப்போம். பட் இங்கே ஸ்கொயர் இல்லை, இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். என்ன ஆகும்? ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அப்போ சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு 0. இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஞாபகம் இருக்கா? ஆவரேஜும் பார்த்துருப்போம், RMSும் பார்த்துருப்போம், ரூட் மீன் ஸ்கொயர் ரெண்டும் பார்த்துருப்போம். இந்த சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம், அதான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் 0 ஆயிரும். இந்த சைன்ஸ் ஸ்கொயர் ஒமேகா டிக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அது ஸ்கொயரில் இருக்குது, அதனால் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஸ்கொயர் பண்ணோம்னா 0, அதாவது பாசிட்டிவ் இமேஜினரி சைக்கிளாக வரும். அதனால் நம்ம ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும் எடுத்துப்போம், இது மட்டும். அதான் இங்கே ஆஃப் போட்டிருக்கேன். ஓகேவா? வி அப்டைன் ஆவரேஜ் பவர் ஓவர் ஏ சைக்கிள். நம்ம ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு VM IM காஸ் பை சைன் ஸ்கொயர் ஒமேகா டி என்ன போட்டிருக்கேன்? ஆஃப் போட்டிருக்கேன். ப்ளஸ் சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு 0 இன்ட்டு சைன் பை. இப்போ 0 இன்ட்டு எனி வேல்யூஸ் 0. இந்த பாட்டு என்னாகும்? 0 ஆயிரும். P ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு VM IM காஸ் பை இன்ட்டு 1/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? அந்த 2வை √2 இன்ட்டு √2 எழுதலாம், ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். அப்போ அந்த 2 பதிலாக √2 இன்ட்டு √2 போட்டோம்னா பாருங்கள் VM/√2 இன்ட்டு IM/√2 இன்ட்டு காஸ் பைன்னு கிடைக்கும். ஓகேவா? இதில் IRMS கரண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு IM/√2ன்னு போடலாம். இங்கே VRMS ஈக்குவல் டு VM/√2ன்னு போடலாம்.
ஸோ அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணோம்னா ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பைன்னு கிடைக்கும். இந்த காஸ் பைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பவர் ஃபேக்டர். சரி, பவர் ஃபேக்டர். இந்த விஆர்எம்எஸ் ஐஆர்எம்ஸ்ங்கிறது அப்பேரண்ட் பவர், தோற்ற திறன். இது ட்ரூ பவர், உண்மை திறன். இது ஆவரேஜ் பவர். ஓகேவா? இதில் பாருங்க, இதுதான் ஏசியோட கிராஃப் பாருங்க. இதில் கரண்ட் இந்த ரெட் லைனில் போட்டிருக்கு இல்லை டாட்டா, அது கரண்ட்டு. இந்த பிளாக் லைனில் போட்டிருக்குது வோல்டேஜ். இது ப்ளூ கலரில் போட்டிருக்குது பவர். இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. பவர் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.